உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கம்பகாவில் வந்து ஒரு வீதியில் இடம்பெற்ற ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வந்து மிகவும் பேசு பொருளாக வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதாவது மொழிகளுக்கு இடையில் வந்து இனவாதம் பரப்பப்பட்டு கொண்டு வர இந்த சூழ்நிலை வந்து இன்றைக்கு வந்து மதங்களுக்கு இடையில் வந்து ஒரு இனவாதம் பரப்பப்படுற ஒரு செயற்பாடு நடைபெற்று கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பகாவில் வந்து ஒரு வீதியினூடாக வந்து கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த ஒரு பாதர் அவர் வந்து அந்த வாகனத்தில் போய் கொண்டிருக்க வந்து குற்றப்புலனாய்வு போலீஸ் அதிகாரிகளால் வந்து அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நிறுத்தப்பட்டதுக்கு வந்து அவர் அந்த தன்னுடைய வாகனத்தை நிப்பாட்டாமல் ஓடி இருக்கிறார். ஓடைக்க வந்து 6 அந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் வந்து அவரை கலைச்சி பிடிச்சிருக்கணும். பிடிச்ச இடத்துல வந்து அந்த கோவம் கொண்டு வந்திருக்க அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வந்து அதால் வந்து அவருக்கு சரமாரியாக வந்து அடிச்சிருக்கணும். ஸோ அடித்ததால் வந்து அவர் உடனடியாக காவல்துறையில் போய் தன் புகார் அளிச்சிருக்கார். அந்த புகாரின் அடிப்படையில் வந்து 6 காவல்துறை அதிகாரிகளும் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கணும். கடந்த 25ஆம் தேதி நேற்றைய தினம் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தில், அதாவது நீதவான் முன்னிலையில் வந்து அந்த 6 பேரும் வந்து ஆஜர்படுத்தப்பட்டது. அதுக்கு நாங்கள் வந்து அவரை விளக்கமறியலில் வச்சிருக்க சொல்லி 6 பேரையுமே விளக்கமறியலில் வச்சிருக்க சொல்லி நீதவான் கூறியிருந்ததுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு 26ஆம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வந்து ஆக்கள் வைக்கப்பட்டிருக்கணும். அப்போ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு கத்தோலிக்க பாதரை அடிச்சிட்டாங்க. இதே ஒரு பௌத்த பிக்கு அடிக்க முடியுமோ? பௌத்த பிக்கு யாரும் அடிச்சிருக்கிறாங்களோ? பௌத்த பிக்கு இது வரைக்கும் அடிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? இல்லை. ஆனால் கத்தோலிக்க பாதரால் போய்க்க வந்து பிடிச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இப்படி சமூக வலைதளங்களில் வந்து மத ரீதியான எதிர்ப்பு கருத்துக்கள் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ இதில் வந்து நாங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறித்த பாதர் வந்து 33 வயது மதிக்கத்தக்க ஒரு பாதர். அவர் அந்த வீதியால் போயிருக்கிறார். வீதியால் போய்க்க வந்து அந்த போலீஸ் மறிச்சிருக்கிறாங்க. மறிக்கைக்கு அவர் நிற்காமல் போயிருக்கிறார். கிளச்சி கொண்டு போய் அவரை தாக்கியிருக்கணும் காவல்துறையினர். ஏன் நிற்காமல் போனீங்க, ஏன் போலீஸை மதிக்காமல் நிப்பாட்டாமல் போனீங்கள் என்ற ரீதியில் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ சம்டைம் வந்து நாங்களும் இங்கே எங்கள் நண்பர்கள் சிலர் எல்லாருமே இந்த காவல்துறையை வந்து மறிக்கைக்கு வந்து லைசன்ஸ் இல்லாதாக்கெல்லாம் ஓடுறது வழக்கம். உண்மைக்குமே அது ஒரு குற்றத்துக்குரிய செயல். என்னென்னு சொன்னால் அந்த வாகனத்தை நாங்கள் வேகமாக ஓடிக்கொண்டு போய்க்க வந்து எங்களுக்கும் ஒரு விபத்து இடம்பெற்று எங்களுக்கு ஏதாவது நடக்கலாம். எங்களை கிளச்சி கொண்டு வர அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் வந்து ஏதாவது நடக்கலாம். உண்மைக்குமே அதனால் வந்து அது ஒரு குற்றத்துக்குரிய செயல். அப்போ அப்படி அந்த பாதர் வந்து ஓடி இருந்தேன்னு சொன்னால் அது ஒரு குற்றத்துக்குரிய செயல். அவரை பிடிக்கத்தான் வேணும். ஆனால் ஒரு நபரை இப்போ பாதர்ன்றதை தாண்டி வந்து ஒரு சராசரி மனிதனை கூட காவல்துறைக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வடிவ சட்டம் தெரியாது. என்னுடைய கருத்தின்படி அவருக்கு நியாயமாக வந்து அவருடைய குற்றம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அவருக்கு தண்டனைகள் வழங்கப்படும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து ஒரு நபர் வந்து காவல்துறையினர் பொது இடங்களில் வச்சு அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவர் ஓடினதால் தான் அடிச்சென்று சொன்னது வந்து ஒரு குற்றமாக இருக்கலாம். அந்த ஏன் நீங்கள் அடிச்சினீங்க, அவரை ஓடி இருந்தால் அவர் என்ன பிரச்சனைக்காக ஓடினவர், அவருக்கு லைசன்ஸ் இல்லையா, இல்லை போதைப் பொருட்கள் எதுவும் வச்சுருந்தவரா, இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஓடி இருப்பார் அவர். அப்போ அந்த காரணம் அவர் ஓடினதும் ஒரு காரணம். அப்போ இதையும் நீங்கள் குற்றங்களாக அவருக்கு பதிவு செஞ்சு அவருக்கு நீங்கள் தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்கலாம். அப்போ அடித்ததுன்றதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சராசரி மனிதராக வந்து பாதர்ன்றதை தாண்டி ஒரு சராசரி மனிதர். சரி, ஓகே. இப்போ கத்தோலிக்க பாதர்ன்னு சொன்னால் அவர் தன்னுடைய ஆடைகளோடு போயிருப்பார், அந்த வெள்ளை உடுப்புகளோட போயிருப்பார் கத்தோலிக்க பாதர். அப்போ அந்த பாதர் வந்து அந்த உடுப்போடு போயிருக்க தான் அடித்த வேலைன்றது எனக்கு வழியாக தெரியல. அப்படி அடிச்சிருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக தான் நாங்கள் கருதுவோம். மேலும் சொன்னால் அவர் ஒரு மதத்தினுடைய மத தலைவர். அவர் ஒரு கத்தோலிக்க பாதர். தன்னுடைய கத்தோலிக்க பாதர்னு சொன்னால் தன்னுடைய என்ன சொல்கிறது எனக்கு வடிவம் தெரியவில்லை. தன்னுடைய துறவரம் உண்டார்கள், அதாவது திருமணம் கூட முடிக்க மாட்டேன். அப்போ அவைகள் கடவுளுக்காகவே வாழ்கிறார்கள், கடவுளை நம்புகிற மக்களுக்காகவே வாழ்கிற ஆக்கள்லாம் இந்த கத்தோலிக்க பாதர்கள். அப்போ அவர் அந்த ஆடையோட சிலைக்கு வந்து போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவர் ஒரு கத்தோலிக்க பாதர். அப்போ அதனால் வந்து அவரை ஓடினது குற்றமாக இருந்தால் திருத்தி பிடிச்சி அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி இருக்கலாம். அப்போ அந்த ஆடையோட போய்க்கு அந்த பாதரக்கூடிய ஆடை அணிஞ்சு போய்க்கு தான் பிடிச்சி அடிச்சிச்சினமோன்ற அடிச்சிருந்தால் அது உண்மைக்குமே காவல்துறை மீது வந்து நாங்கள் குற்றம் சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு வந்து வடிவான தகவல்கள் கிடைக்கல. அவர் ஒரு சிவில் உடுப்போட போடுறா இல்லை தன்னுடைய பாதர் உடுப்போட போடுறான்றதெல்லாம் எங்களுக்கு வடிவான தகவல் தெரியல. இருந்தாலும் வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், காவல்துறை தரப்பிலையும் வந்து நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ காவல்துறை வந்து ஒரு ஆளை மறிக்கைக்கு வந்து அந்த நபர் நிற்கணும். அவர் பாதராக இருந்தால் நிற்கணும். பாதராக இருந்தாலும் சரி, பிக்குவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே காவல்துறை வந்து தன்னுடைய சட்டத்தினுடைய கடமையை செய்ய வந்து அவர் நிற்கணும். அப்போ அவர் நிற்க இல்லை என்றால் ஏன் நிற்கலை அந்த பாதர்? அப்போ அவர் ஏதோ ஒரு குற்றம் ஒன்று செய்திருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து 2 பக்கத்துலேயுமே ஒழுங்கான நியாயம் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. பாதர் ஓடி இருக்கக்கூடாது.
அது மாதிரி காவல்துறை அடிச்சிருக்கக்கூடாது. இது 2 விஷயமே இருக்குது. ஆனால் பாதனுடைய தரப்பில் வந்து சொல்லப்படுற விஷயம் வந்து தான் ஓடையில்லைன்ற மாதிரி தான் இந்த தகவல் வழியாக இருக்குது. அப்போ இவருக்கு திட்டமிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கோ இல்லையோன்னு தெரியல. ஆனால் அது சம்மந்தமான விஷயங்களும் வந்து வெளியாக இல்லை. பாதர் தனக்கு பழிவாங்கின்ற மாதிரி ஒரு தகவல்கள்னு சொல்லல. அது மாதிரி காவல்துறையும் வந்து பழிவாங்கியதாக வந்து தெரியல. இதில் வந்து காவல்துறை செய்த மிக முக்கியமான ஒரு பிழையாக இருக்குது. அது பாதர்ன்றதை தாண்டி எந்த ஒரு சராசரி நபராக இருந்தாலும் அவர் ஓடினா அவரை வந்து பிடிச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கணும். நீங்கள் ஓடாத அளவுக்கு வந்து அவருக்கு சட்டத்தின் முன் வந்து நாங்கள் தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். அவரை வந்து ஓடியதுக்கு இப்போ அவர் என்ன காரணத்துக்காக ஓடினவர்ன்றதுக்கு ஒரு ஃபைன், அதுக்கான தண்டனை, அது மட்டும் இல்லாமல் ஓடியதுக்கும் ஒரு ஃபைன், ஒரு தண்டனை அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் திருந்துவார்கள். இதை வந்து சமூக வலைதளங்களில் வந்து இதில் அந்த காரணத்தை கொண்டு வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், சமூக வலைதளங்களில் வந்து கத்தோலிக்க பாதருக்கு அடிச்சிட்டாங்க, இந்த மதம் நடக்கலை, இந்த அரசாங்கம் சரியில்லை, இது அரசியல் காரணங்களாக எல்லாம் ஆக்குறாங்க. என்னென்னு சொன்னால் இது அரசாங்கம் வேணுமென்று செய்யுது, பௌத்த மத கொள்கைக்காக கத்தோலிக்கர்கள் இந்துக்களை எல்லாம் தாக்குறாங்க என்ற சில தகவல்களெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இது அரசாங்கத்துக்கெல்லாம் தொடர்பு இல்லாத ஒரு பிரச்சனைகள். இது காவல்துறை அந்த டைமில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்திருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் அரசாங்கங்களோட வந்து நாங்கள் ஒன்றிச்சு பார்க்கக்கூடாது. அதோட அரசாங்கத்துக்கு ஆதரவான ஆளும் இல்லை. நான் எப்போயுமே எங்கள் சேனல் வந்து நியாயம் நீதி தர்மத்தை கதைக்கும். பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அரசாங்கத்தை பிள்ளைன்னு சுட்டி காட்டுவோம், சரியன்னு சுட்டி காட்டுவோம். எங்களை பழைய வீடியோக்கள் கீழே இருக்கிற வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அரசாங்கத்தை இந்த விஷயத்தில் குறை சொல்லக்கூடாது. என்னென்னு சொன்னால், கடந்த அரசாங்கங்களை விட வந்து இந்த அரசாங்கத்தில் எங்களுக்கு மத ரீதியாக இருக்கட்டும் அல்லது மொழி ரீதியாக இருக்கட்டும் ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து சுதந்திரத்தன்மை இருக்குது. உண்மைக்குமே என்னென்னு சொன்னால், இப்போ கடந்த அரசாங்கங்கள்லாம் வந்து இந்த யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுறதுக்கு வந்து கடும் பிரச்சனைகள் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கங்களில் வந்து எங்களுக்கு அது முற்றிலுமாக வந்து ஃப்ரீடமாக விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. அரசாங்கங்களில் சில பிழைகளும் இருக்குது. அது அந்தந்த தகவல்கள் வரையக்க வந்து சுட்டி காட்டப்படும். இந்த விஷயத்தை அரசாங்கத்தோடு கொண்டு வராதிங்க. மதங்களுக்கு இடையில் வந்து நல்லிணக்கத்தை நாங்கள் போகணும், மதங்களுக்கு இடையில் வந்து முரண்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.